வளமான கல்வியை ஒரு நாட்டிற்கு வழங்குவதன் மூலம் நல்ல சிறந்த எதிர்காலத்தை இந்தியாவும் தமிழ்நாடும் அடைய முடியும். வளமான கல்வினா என்ன? சும்மா அடிப்படை ஆதாரமான கல்வி 12வது வரைக்கும் படிச்சுட்டு முடிச்சுட்டு போறதுக்கு பேரு வளமான கல்வி கிடையாது. ஆராய்ச்சி வரைக்கும் படிச்சு அந்த ஆராய்ச்சி துறையில் சிறந்த ஒரு பாட வல்லுநர்களாகவும் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானிகளாகவும் உருவாக்குவதுதான் ஒரு அடிப்படை கல்வியினுடைய நோக்கம். ரெண்டாவது மருத்துவம். மருத்துவம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ம பிரைவேட்ல போய் ஏகப்பட்ட அமௌண்ட் கட்டி மருத்துவத்திற்காக செலவழிச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? சொத்துக்களை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிறாங்க. அது இல்லாம அரசே இலவசமான மருத்துவத்தை தரமான முறையில் வழங்கக்கூடிய ஒரு அரசாக அமையணும். அதான் முக்கியம். மூன்றாவது விஷயம் மின்சாரம். மின்சாரத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போது ரேட்டை கூட்டிகிட்டே போறாங்க. அவ்வளவு கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப டெல்லி அது மாதிரி ஸ்டேட்ல போனீங்கன்னா குடிநீருக்கெல்லாம் மாசத்துக்கு 100 ரூபாய் தான். ஒரு வீட்டுக்கு கட்டினா போதும், ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய், அதுக்கு மேல இல்ல. ஆனா நம்ம இங்க என்ன செய்யறோம்? ஒரு நல்ல மின்சாரத்தை இலவச மின்சாரமாக கொடுப்பது முக்கியம் கிடையாது. ஆனா அந்த மின்சாரத்தை அடிப்படையில் சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களா என்பதை நாம் அதை கண்காணிப்பதற்காக மின்சாரத்துறையில் ஒரு இன்விஜிலேஷன் ஒரு குழு அமைத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு போக்குவரத்து. இப்ப தமிழ்நாட்டில் போக்குவரத்து நீங்க நினைக்கலாம், போக்குவரத்துக்கு அதிகமான அளவு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போறோம். போக்குவரத்துனா எப்படி சார்? நம்ம பிரைவேட் வெஹிக்கிள் வச்சிருக்கிறதுக்கு பேரு போக்குவரத்து கிடையாது. அரசு வாகனங்களை நாம் பயன்படுத்தும் போது, பேருந்துகளை பயன்படுத்தும் போது நாம் எவ்வாறு செலவழிக்கிறோம்னு பார்க்கணும். போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப நெசசிட்டி. அடிப்படையில் இருக்கக்கூடிய அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து போக்குவரத்து அனைத்து நேரங்களிலும் குக்கிராமங்கள் முதல் கோட்டை வரை செய்து கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து.